மங்களம் உண்டாகட்டும். உங்கள் உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு செல்லும் ஒரு மகா ரகசியத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வெறும் எலும்பாலும் சதையாலும் ஆன ஒரு இயந்திரம் அல்ல. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு குவாண்டம் வரைபடம். உங்கள் முன்னோர்களிடமிருந்து உங்களுக்கு வந்த அந்த DNA வெறும் தகவல்களின் தொகுப்பு அல்ல. அது ஒரு உயிருள்ள குவாண்டம் மென்பொருள். இந்த மென்பொருளை மாற்றி எழுதும் அதிகாரம் உங்கள் எண்ணங்களுக்கு இருக்கிறது. என் விதி என் கையில் இல்லை என்று நீங்கள் நினைக்க பழகிய வரை உங்கள் DNA பழைய வறுமை பதிவுகளையே இயக்கும். ஆனால் நான் ஒரு புதிய படைப்பாளி என்று நீங்கள் கம்பீரமாகச் சொல்லும் போது உங்கள் அணுக்களில் ஒரு குவாண்டம் புரட்சி தொடங்குகிறது. உங்கள் ஆரோக்கியம், உங்கள் செல்வம் மற்றும் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிற அந்த அணுக்களின் ரகசியத்தை இன்று மிக விரிவாக பார்ப்போம். முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் DNA என்பது ஒரு நிலையான கல்வெட்டு அல்ல. அது ஒரு நெகிழ்வான, மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் புலம். நவீன அறிவியல் இது பற்றி என்ன சொல்கிறது தெரியுமா? உங்கள் உணர்வுகளும் உங்கள் எண்ணங்களும் உங்கள் மரபணுக்களின் செயல்பாட்டை முற்றிலுமாக மாற்ற முடியும். நீங்கள் பயத்தில் இருக்கும்போது உங்கள் செல்கள் சுருங்குகின்றன. உங்கள் மரபணுக்களில் உள்ள அந்த வெற்றி பதிவுகள் அப்போது உறக்க நிலைக்குச் செல்கின்றன. ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடும் அதிகாரத்தோடும் ஒரு வார்த்தையைச் சொல்லும் போது அந்த அதிர்வு உங்கள் செல்லின் மையப்பகுதியை சென்றடைகிறது. என் உடலின் ஒவ்வொரு அணுவும் இப்போது புத்துயிர் பெறுகிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்போது உங்கள் DNAவில் ஒளிந்திருக்கும் அந்த அபரிமிதமான ஆற்றல் மெல்ல விழித்துக் கொள்ளத் தொடங்கும். இது ஒரு சாதாரண மாயாஜாலம் அல்ல, இது ஒரு அறிவியல் உண்மை. உங்கள் சொற்கள் உங்கள் உடலின் வேதியியலை மாற்றும் வலிமை கொண்டவை. குவாண்டம் இயற்பியலின்படி கவனிக்கப்படும் வரை ஒரு அணுவின் துகள் எங்கே இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. அது ஒரு அலையாக எல்லா இடங்களிலும் இருக்கும். நீங்கள் அதை கவனிக்கும் வினாடியில்தான் அது ஒரு திடமான பொருளாக மாறும். உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். உங்கள் எதிர்காலம் என்பது ஒரு குவாண்டம் அலை போல பிரபஞ்சம் எங்கும் பரவிக் கிடக்கிறது. அதில் நீங்கள் எதை உங்கள் கவனத்தால் தொடுகிறீர்களோ அதுதான் உங்கள் நிஜமாக மாறும். எனக்கு வறுமைதான் வரும் என்று நீங்கள் கவனித்தால் உங்கள் அணுக்கள் வறுமையைச் செதுக்கும். அதற்கு பதிலாக என் வாழ்வில் பொற்காலம் தொடங்கிவிட்டது என்று நீங்கள் கவனிப்பை மாற்றும் போது உங்கள் மரபணுக்கள் அந்த பொற்காலத்திற்கான புதிய நரம்பு பாதைகளை உருவாக்குகிறது. உங்கள் மூளைக்குள் புதிய பாதைகள் பிறக்கின்றன. இதுவரை உங்களுக்கு தெரியாத வாய்ப்புகள் இப்போது உங்கள் கண்களுக்கு தெரியத் தொடங்கும். உங்கள் ஆழ்மனதில் பதிந்துள்ள அந்த பழைய தோல்வி பதிவுகளை இன்று நாம் அழிக்கப் போகிறோம். என்னால் முடியாது, நான் தகுதியற்றவன் போன்ற எண்ணங்கள் உங்கள் அணுக்களில் துருப்பிடித்த இரும்பை போல ஒட்டிக் கொண்டிருக்கின்றன. நான் இன்று என் அனைத்து பழைய பதிவுகளையும் குவாண்டம் நெருப்பால் எரித்து சாம்பலாக்குகிறேன் என்று ஆணித்தரமாகச் சொல்லுங்கள். மனம் என்பது ஒரு தந்திரக்கார குரங்கு. அது உங்களை எப்போதும் கடந்த காலத்தின் கவலைகளுக்கோ அல்லது எதிர்காலத்தின் பயத்திற்கோ இழுத்து செல்லும். ஆனால் ஒரு குவாண்டம் அதிகாரி நிகழ்காலத்தில் நின்று பேசுவான். இந்த வினாடி நான் ஒரு மகா சக்தியாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்கள் உடலில் உள்ள 70% நீரும் உங்கள் பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு நேர்மறையான வார்த்தையும் அந்த நீரில் ஒரு அழகான வடிவத்தை உருவாக்குகிறது. பணம் என்பது ஒரு வெறும் காகிதம் அல்ல. அது ஒரு தூய ஆற்றல். அந்த ஆற்றலை ஈர்க்கும் அந்த சக்தி உங்கள் அணுக்களின் அதிர்வில் இருக்கிறது. நான் ஒரு செல்வ காந்தம் என்று சொல்லும்போது உங்கள் உடலைச் சுற்றியுள்ள அந்த மின்காந்த புலம் செல்வத்தை ஈர்க்கத் தொடங்குகிறது. உங்கள் வங்கி இருப்பு என்பது உங்கள் அணுக்களின் செழிப்பிற்கு ஒரு கண்ணாடி. நீங்கள் உள்ளுக்குள் செழிப்பாக இருக்கும்போது வெளியில் வறுமை இருக்க முடியாது. இது ஒரு மாறாத குவாண்டம் விதி. ஒவ்வொரு சொல்லும் ஒரு குறிப்பிட்ட மின்சாரத்தை சுமந்து செல்கிறது. நீங்கள் ஒருவரிடம் பேசும்போது அல்லது உங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளும்போது அந்த சொற்கள் உங்கள் DNAவில் புதிய குறியீடுகளை உருவாக்குகின்றன.
நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் அழகாக இருக்கிறேன், நான் வலிமையாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். இந்த சொற்கள் உங்கள் செல்களுக்கு ஒரு கட்டளையாக மாறும். உங்கள் செல்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளத் தொடங்கும். உங்கள் வாழ்வில் தற்செயல் என்று எதுவுமே இல்லை. இப்போது நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்பது கூட உங்கள் மரபணுக்களில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காகத்தான். என் முன்னேற்றத்திற்கான வழிகள் இப்போது எனக்கு தெளிவாக தெரிகின்றன என்று சொல்லுங்கள். நன்றி உணர்வு என்பது உங்கள் அதிர்வை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு மிகப்பெரிய ஏணி. நான் நன்றியுள்ளவன், அதனால் நான் இன்னும் அதிகமாக பெறுகிறேன் என்று சொல்லுங்கள். உங்களைச் சுற்றி இருக்கும் மனிதர்களின் பேச்சை கேட்டு உங்கள் அதிர்வை குறைத்துக் கொள்ளாதீர்கள். வெளி உலகம் எப்படி இருந்தாலும் என் உலகம் செழிப்பாக இருக்கிறது என்று உறுதியோடு சொல்லுங்கள். உங்கள் அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆற்றலை ஒருபோதும் வீணாக்காதீர்கள். மற்றவர்களை பற்றி தேவையில்லாமல் பேசுவதும் பயத்தை உருவாக்கும் செய்திகளை பார்ப்பதும் உங்கள் அணுக்களின் ஆற்றலை சிதறடிக்கும். ஒரு லேசர் ஒளி எப்படி ஒரு கடினமான இரும்பை துளைக்கிறதோ அதுபோல உங்கள் கவனம் உங்கள் செல்வ இலக்கை துளைக்க வேண்டும். என் கவனம் சிதறாதது, என் வெற்றி உறுதியானது என்று சொல்லுங்கள். பயம் இருக்கும் இடத்தில் செல்வம் நுழையாது. உங்கள் ஆழ்மனதில் பணத்தை செல்லமாக வளருங்கள். அது ஒரு செல்ல பிராணி போல உங்களை தேடி ஓடி வரும். ஒரு விதை மண்ணுக்குள் போகும்போது அது அழிவதாகத் தோன்றும். ஆனால் அது ஒரு மாபெரும் மரமாக உருவெடுக்கவே அப்படி தன்னை மறைத்துக் கொள்கிறது. உங்கள் தற்போதைய தடைகளும் ஒரு விதைதான். அதை உங்கள் குவாண்டம் சொல்லால் உரமிடுங்கள். உலகில் உள்ள பெரும் செல்வந்தர்கள் அனைவரும் ஒரு கட்டத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் தங்கள் மனதிற்குள் எப்போதும் ஒரு பேரரசனாகவே இருந்தார்கள். அந்த மனநிலைதான் அவர்களை சிம்மாசனத்தில் அமர வைத்தது. நீங்களும் அதே மனநிலைக்கு மாறுங்கள். நான் அடையப் போகும் நிலை பிரம்மாண்டமானது என்று சொல்லுங்கள். இனிமேல் ஒருபோதும் உங்கள் செலவுகளை பற்றி புலம்பாதீர்கள். ஒவ்வொரு செலவும் ஒரு முதலீடு. உங்கள் பார்வையை மாற்றினால் உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த வினாடி முதல் நீங்கள் ஒரு குவாண்டம் காந்தம். நீங்கள் எதைத் தொட்டாலும் அது பொன்னாகும். இப்போது உங்கள் ஆழ்மனதின் ஆழத்தில் உள்ள அந்த தடைகளை எப்படி உடைப்பது என்று பார்ப்போம். செல்வம் என்பது ஆசிர்வாதம், நான் அதை அடைய முழு தகுதி கொண்டவன் என்று உங்கள் ஆழ்மனதிற்கு ஒவ்வொரு இரவும் கட்டளையிடுங்கள். உங்கள் உடலில் உள்ள நீர் மூலக்கூறுகள் இப்போது செல்வத்தின் அதிர்வெண்ணிற்கு மாறிவிட்டன. குவாண்டம் ரீதியாக பார்த்தால் தோல்வி என்பது ஒரு தற்காலிக தடை. அது உங்கள் ஆற்றல் மண்டலத்தில் இருக்கும் ஒரு சிறிய மேகம். அந்த மேகத்தை கலைக்கும் சூரியனாக உங்கள் சொல் இருக்க வேண்டும். என் ஆற்றல் மண்டலம் இப்போது முழுமை அடைந்துவிட்டது, அதில் வெற்றி தங்குவதற்கு தடை ஏதுமில்லை என்று சொல்லுங்கள். ஒரு அலை எப்படி கடலில் எழும்பி கரையை தொடுகிறதோ அதுபோல உங்கள் இலக்கின் அலை உங்கள் வாழ்க்கையை தொட காத்திருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த அலையை உங்கள் நம்பிக்கையால் ஈர்ப்பதுதான். வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும்போது அதைச் சரியாக பயன்படுத்தும் துணிச்சலை வளர்த்துக் கொள்ளுங்கள். பயம் இருக்கும் இடத்தில் வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியாது. துணிச்சல் இருக்கும் இடத்தில் சாதாரண கற்களும் வைரங்களாக தெரியும். நீங்கள் ஒரு வைரத்தை தேடுபவர் அல்ல, வைரங்களை உருவாக்குபவர். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் சொல்லின் மூலமாகவே தொடங்குகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் பேசிய அந்த எதிர்மறை சொற்களை இன்றுடன் ரத்து செய்யுங்கள். நான் முன்பு பேசிய அனைத்து வறுமை சொற்களையும் இன்றுடன் ரத்து செய்கிறேன், அவற்றுக்கு இனி என் வாழ்வில் இடமில்லை என்று அதிகாரத்தோடு சொல்லுங்கள். அதன் பிறகு புதிய வலிமையான சொற்களை விதைக்கத் தொடங்குங்கள். உங்கள் எதிர்காலம் என்பது இன்று நீங்கள் பேசும் சொற்களின் நிழல்தான். அந்த நிழலை அழகானதாக மாற்றுங்கள். நீங்கள் ஒரு குவாண்டம் அதிகாரி என்பதை ஒவ்வொரு வினாடியும் நினைவில் கொள்ளுங்கள். ஒரு அதிகாரியின் கைகளில்தான் நிர்வாகம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இன்று முதல் சரியாக நிர்வகிக்கத் தொடங்குங்கள். பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்கள் பக்கம் இருக்கிறது. செல்வம் என்பது உங்கள் தகுதி அல்ல, அது உங்கள் அதிர்வு.
உங்கள் அணுக்களை செல்வத்தின் அதிர்வுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு துணிச்சலான முடிவு உங்கள் 7 தலைமுறைக்கும் செல்வத்தை தேடித்தரும். என் வாழ்வு இன்று முதல் பொற்காலமாக மாறிவிட்டது என்று அதிகாரத்தோடு சொல்லுங்கள். உங்கள் அணுக்கள் அந்த பொற்காலத்தை செதுக்கத் தொடங்கிவிட்டன. நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளராக போகிறீர்கள். அந்த வெற்றியின் ஒளியில் உங்கள் இருள் இப்போதே எரிந்து சாம்பலாகிவிட்டது. குவாண்டம் அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது. இதை ஒரு மந்திரமாக நினைத்து தினமும் பயன்படுத்துங்கள். உங்கள் சொல் அணுக்களை ஆளட்டும், உங்கள் எண்ணம் உலகை ஆளட்டும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, நீங்கள் ஒரு மாபெரும் படைப்பாளி. உங்களால் எதையும் உருவாக்க முடியும். காலமும் செல்வமும் உங்களுக்கு அடிபணிய காத்திருக்கின்றன. நம்பிக்கையோடு எழுந்து நில்லுங்கள். மங்களம் உண்டாகட்டும். இது உங்கள் குவாண்டம் அதிகாரம்.